Hi friends, welcome to Discussion Zone. Okay, நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அதோட பார்ட் 2 தான் இது. ஓகே, தென் நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம் பாருங்க. எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு sin 5t cos 3tன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாப்லாஸ் டொமைன் ஃபைன் பண்ணணும். ஓகே, தென் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியான மல்டிப்ளிகேஷனில் வரக்கூடியது இல்லை ஒரு 1 or 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கொயர் வேல்யூஸில் வரக்கூடியது அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு தனித்தனியாக லாப்லாஸ் பிரித்து எழுத முடியாது. ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான மல்டிபிள் ஆங்கிள் மெத்தட்ஸில், அதாவது ட்ரிக்னாமெட்ரியில் மல்டிபிள் ஆங்கிள் மெத்தட்ஸு, அதை ட்ரிக்னாமெட்ரி ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ளஸோ இல்லை மைனஸோன்ற வேல்யூ கொண்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம லாப்லாஸை தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ 2 sin a cos b is equal to sin a plus b plus sin a minus bன்ற ஒரு ரூல் எனக்கு தெரியும். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்க, sin 5t cos 3t இருக்கு. அதாவது sin a cos b அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஃபார்மேஷனில் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய 2 வந்துட்டு நான் டிவிஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? sin a cos bன்ற மெத்தட் கிடச்சிருமா? ஸோ இப்போ இதில் ஏன்றது வந்துட்டு 5t, bன்றது வந்துட்டு 3t. இந்த ஃபார்மேஷன் படி நான் எழுதிக்கிறேன். லாப்லாஸ் ஆஃப் 1/2 sin 8t, அதாவது 5t plus 3t வந்து 18 வரும். sin 8t plus sin 2t வந்துட்டு 5t minus 3t சொல்லிட்டு வரும். ஸோ sin 2t வரும். ஓகேவா? 1/2 into 8 by s square plus 8 square plus 1/2 2 by s square plus 4 சொல்லி வரும். அதாவது 2 ஸ்கொயரு நான் இங்கே 4ன்னு சொல்லி டேரெக்டாக எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? தென் ஃபர்தராக அதை எல்சிஎம்ல நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது கரெக்டான ஆன்சர் தான். நீங்கள் எல்சிஎம் எடுங்க, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வெரைட்டியாக கேட்பாங்க, அதை நம்ம என்ன மாதிரி ரூல்ஸில் அப்ளை பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த சின்ன சின்ன சிம்பிளிஃபிகேஷன்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் கரெக்ட் தான். நீங்கள் எல்சிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் டின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ப்ராப்ளம் பண்ணுறது பாருங்க. டி கிரேட்டர் தான் 0. ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் எதுவுமே கிடையாது. பட் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு நம்ம தான் மாற்றணும். இப்போ லாப்லாஸ் டொமைன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? சாதாரணமாக இப்படி இருக்கக்கூடிய வேல்யூவில் நான் எக்ஸ்பொனென்ஷியல் லாகை இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் லாக் ஆட் பண்ணாலும் இதோட வேல்யூ வந்துட்டு ஆக்சுவலாக இன்வர்ஸில் இருக்கிறதுனால எக்ஸ்பொனென்ஷியல் லாக் சம்திங் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுதான் நான் எழுதிருக்கேன். எக்ஸ்பொனென்ஷியல் லாக் ஆஃப் 80 அப்படின்னு எழுதினால அது 18ன்ற வேல்யூ தான் கொடுக்க போகுது. ஸோ அதனால் இப்படி எழுதினா அது தப்பு கிடையாது. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பொனென்ஷியல் பவர், இந்த லாகுக்கு தான் இந்த ஒரு பவர் இருக்குது. என்ன அப்படின்னா லாக் ஆஃப் ஏ பவர் சம்திங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லாக் ஆஃப் ஏ பவர் டின்னு சொல்லியிருக்கு. அந்த டீயை நான் ஃப்ரண்ட்டில் எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ்பொனென்ஷியல் டி இன்ட்டு லாக் ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் பாருங்களேன், இந்த மொத்த வேல்யூவும் எக்ஸ்பொனென்ஷியல் பவர் 8ன்ற ஃபார்மேஷனில் இருக்கா? இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏ தான் வந்துட்டு லாக் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாமா? இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? எக்ஸ்பொனென்ஷியல் பவர் 80யோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 1/s minus a. ஸோ அதுபடி லாப்லாஸ் இன்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல் பவர் டி இன்ட்டு லாக் ஏன்னு கொடுத்து 1/s minus log a அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம மூவ் பண்ணணும். s greater than 0 ஓகேன்னு போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு காஸ் டி காஸ் 2t காஸ் 3t அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன்ஸாக எடுத்து நம்ம தனித்தனியாக பண்ணலாம். ஓகேவா? இப்போது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. லாப்லாஸை நம்ம தனித்தனியாக எடுக்கவே முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சம்மேஷன் மாற்றினா மட்டும்தான் நம்ம கொண்டு வர முடியும். லாப்லாஸை தனித்தனியாக எடுத்து தனித்தனி வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத பாருங்கள். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா தான். 2 cos a cos b is equal to cos a plus b cos a minus b. ஓகேவா? இந்த மெத்தட் படி எடுத்தோம்னா இங்கே cos a cos b எந்த ரெண்டு வேல்யூ வேணால் எடுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 1/2 cos 2a நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 1/2 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 2 தான். இந்த 2 வந்துட்டு இதுக்கு டிவிஷனில் போகும். ஓகேவா? பிகாஸ் நமக்கு இங்கே இருக்கிறது cos a cos b மட்டும்தான், 2 இல்லை. இந்த 2 வந்துட்டு டிவிஷன் நம்ம கொண்டு வந்துடும். ஸோ 1/2. இப்போ இந்த 2tயும் 3tயும் நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் a plus b. ஓகேவா? தென் a minus b. இந்த வேல்யூ படி பண்ணினேன் அப்படின்னா cos 5t plus cos t சொல்லிட்டு வருது. தென் ஃபர்தராக இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த cos t நான் உள்ள மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா cos t cos 5tன்னு சொல்லிட்டு வரும். cos t இன்ட்டு cos 5t plus 1/2 cos ஸ்கொயர் tன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இந்த cos t இந்த cos t மல்டிப்ளை ஆகி cos ஸ்கொயர் tன்னு சொல்லிட்டு வரும். ஆஃப்டர் தேட் இந்த 1/2 இன்ட்டு 1/2 ஏன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அதே மறுபடி வேல்யூ, அதாவது
காஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மெத்தடில் மறுபடியும் நான் எடுத்தேன் அப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பின்னு சொல்லிட்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்த 1/2 மறுபடியும் ஒருக்கா வரும் ஃபர்தராக. ஏன் அப்படின்னா இந்த 2 வந்துட்டு மறுபடியும் ஒரு டிவிஷனுக்கு போகுது. ஸோ 1/2 இன்ட்டு 1/2. இங்கே 5t ப்ளஸ் டி என்னது 60 காஸ் 60 தென் ப்ளஸ் காஸ் 4t அப்படின்னு சொல்லிட்டு 2 வருது. ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் 2t டிவைடட் பை 2. இங்கே இருக்கக்கூடிய நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த காஸ் ஸ்கொயர் அதாவது சம்பாட்டி எந்த வேல்யூ ஸ்கொயரில் வருதோ அதை மல்டிபிள் ஆங்கிள் மெத்தடில் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மல்டிபிள் ஆங்கிள் மெத்தட் வந்து 1 ப்ளஸ் காஸ் 2t டிவைடட் பை 2 தான். ஓகே, தென் இந்த 1/2 வந்துட்டு 1/4 வந்து சேஞ்ச் ஆகுது, 2 மல்டிப்ளை ஆகி. ஸோ 1/4 இங்கேயும் வந்துட்டு 1/4 இருக்கு. ஸோ மொத்தமாக காமனாக வழி எடுத்து எழுதிக்கிறேன். அப்படி எழுதுனது போக நமக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூ 1 ப்ளஸ் காஸ் 2t ப்ளஸ் காஸ் 4t ப்ளஸ் காஸ் 60 இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, காஸ் ஏடியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன, எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அந்த ஏ ஸ்கொயர் வந்துட்டு டேரக்டாக 4ன்னு சொல்லி எழுதிருக்கேன். டூ தான் வந்து இங்கே. ஓகேவா, தென் 1/s அப்படி தான் ப்ளஸ் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 பிகாஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா, அதே மாதிரி எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 பிகாஸ் இங்கே 6 இருக்குது ஏல. ஸோ அது ஏ ஸ்கொயர் பண்ணோன்னா 36ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ரூட் டீன்ற ஒரு ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு லாப்லஸ் ஆஃப் t power 1/2 is equal to 1/2 factorial. பிகாஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், t power என்ன இருந்துச்சுன்னா n factorial divided by s plus n plus 1, s power n plus 1 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். ஸோ 1/2 factorial divided by s power n வந்து இங்கே 1/2. ஸோ 1/2 plus 1 is equal to இந்த மாதிரியான ஃப்ராக்ஷனில் ஃபேக்டோரியல்ஸ் வந்துச்சுன்னா நான் அப்பயே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா n காமா n சொல்லிட்டு எழுதணுமா. ஸோ 1/2 ரூட் ஆஃப் 1/2ன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறேன். ரூட் கிடையாது, ஆக்சுவலாக அது காமா. ஓகேவா, காமா 1/2. ஸோ காமா 1/2ஓட வேல்யூ என்ன, √π. அந்த √π தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா, தென் இந்த 2 வந்துட்டு நான் டிவிஷனில் வச்சிருக்கிறேன். ஸோ √π டிவைடட் பை 2 இன்ட்டு s பவர் 3/2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். s கிரேட்டர் தான் 0. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா t√2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு t√2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரூட் டீயை வந்து நம்ம எப்படி எடுப்போம், t பவர் 1/2ன்னு எடுப்போம். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு t இருக்குது. ஸோ இங்கே ஒரு 1 இருக்கும். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இன்டைசர்ஸ் மூலிமா ரெண்டு நம்ம ஆட் ஆகும். ஸோ 1 + 1/2 வந்துட்டு 3/2ன்னு சேஞ்ச் ஆகுமா, t பவர் 3/2. இதுக்கு நம்ம லாப்லாஸ் எடுத்தோம் அப்படின்னா 3/2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை s பவர் 3/2 + 1 சொல்லிட்டு வரும். ஸோ s பவர் 5/2 இருக்கும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே இருக்க போகிறது தான். தென் இந்த 3/2 ஃபேக்டோரியல் மட்டும் 3/2 காமா 3/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போமா. 3/2க்கு நமக்கு வேல்யூ தெரியாது, காமா 1/2க்கு வேல்யூ தெரியும் √πன்னு சொல்லிட்டு. ஸோ 3/2 தெரியாது. இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 1/2 + 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இதை நீங்கள் இன்னொரு மாதிரி திங்க் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா n factor is equal to n gamma n சொன்னேன். அதே மாதிரி gamma n plus 1 எழுதிக்கலாம்னு நான் சொன்னேன். ஓகேவா, பேசிக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் அதே மாதிரி இங்கே 1/2 + 1 எழுதிக்கிறேன். தென் இதை ஃபர்தராக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணுறேன், n இன்ட்டு n gamma n சொல்லிட்டு. ஸோ இங்கே என்னன்றது என்னது 1/2. ஸோ 1/2 gamma 1/2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1/2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் √πன்னு சொல்லிட்டு. ஸோ √π இந்த வேல்யூ இந்த 2 × 2 வந்து 4 ஆகி அதை நான் டிவிஷனில் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா, இந்த 3 × √π மட்டும் இருக்கும். ஸோ 3√π டிவைடட் பை 4 இன்ட்டு s பவர் 5/2 இன்ட்டு s கிரேட்டர் தான் 0. ஓகேவா, இது வந்துட்டு கண்டிஷன் s கிரேட்டர் தான் 0ன்றது. இது ஆன்சர் கிடையாது. ஓகே, தென் இதுவரை தான் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2க்கு வந்துட்டு 0 less than or equal to t less than or equal to 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் டீக்கு வந்துட்டு t greater than or equal to 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன்னா இந்த சர்டன் லிமிட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு வந்துட்டு நம்மளை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். தென் இதுக்கான லிமிட்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, 0 to 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். பிகாஸ் இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, தென் இங்கே வந்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 வரையே இருக்குது. ஓகே, 0 to 3 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான லிமிட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஆஃப்டர் தட் செகண்டுக்கு டீக்கு என்னன்னு பாருங்க, டி வந்து கிரேட்டர் than 3ன்னு சொல்லிருக்காங்க. ஸோ 3 to infinity, பிகாஸ் 3க்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலான்றது அர்த்தம். ஸோ 3 to infinity சொல்லி எடுத்துக்கிறோம். முக்கியமான விஷயம் இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகாது. பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா இன்டெக்ரல் -∞ to ∞ மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஒர்க் ஆகுமே தவிர ஓகேவா மற்ற இடத்துல எங்கேயுமே ஒர்க் ஆகாது. அதர்வைஸ் 0 to ∞ வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஒர்க் ஆகும். மற்ற எந்த ஏரியாவுக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஒர்க் ஆகாது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே,
தென் பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எப்பயும் போல் பேசிக் ஃபார்முலா லாப்லாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஓகேவா, இந்த எஃப் ஆஃப் டியில் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த 2ஐயும் இந்த டியையும் அப்ளை பண்ணணும். ஸோ 2க்கு ஒரு இன்டகிரேஷன், டிக்கு ஒரு இன்டகிரேஷன் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அந்த இன்டகிரேஷனுக்கான லிமிட்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா 0 to 3யும் 3 to infinity இருக்கும். ஓகேவா, தென் எப்பயும் போல் பேசிக் இன்டகிரேஷன் தான். ஸோ 2 வந்துட்டு கான்ஸ்டன்ட்னால காமனாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ், பிகாஸ் டிக்கு கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம டிவிஷனில் எடுத்து எழுதணும், இது இன்டகிரேஷனால. ஸோ அப்பர் லிமிட் இங்கே லோயர் லிமிட் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொண்டு வந்தோம்னா எஸ் நான் வெளியே காமனாக எடுத்து எழுதிக்கிட்டேன். -2 டிவைட் பை எஸ் இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் பவர் -3s - 1ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ப்ளஸ் ஐன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். நமக்கு டீன்னு சொல்லிட்டு ஒரு இன்டகிரேஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த இன்டகிரேஷன் வந்துட்டு நான் ஐன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஏன் அப்படி எழுதிக்கிட்டேன் அப்படின்னா அதை நான் ஃபர்தராக வந்துட்டு தனியாக எடுத்து நான் இன்டகிரேட் பண்ணுறேன். பிகாஸ் அது கொஞ்சம் சின்னதாக காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எப்படின்னு பாருங்க, 3 to infinity எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டி டிடின்னு சொல்லியிருக்கு. இப்போது இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இதில் யூவி ரூல் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். இங்கே நமக்கு ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். அப்படி என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹைலைட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஹைலைட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்போனன்ஷியல் தான் நம்ம கடைசியாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இது கடைசியாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு எப்பயுமே எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மை தான் வின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணிட்டோம்னா நமக்கான வேல்யூ இப்படி தான் எடுத்து எழுத போகிறோம். எப்படி அப்படின்னா யூவி டேஷ் மைனஸ் இந்த யூவி டேஷை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, கிடைக்கக்கூடிய அந்த யூ வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். வியை மட்டும் ஒருக்கா நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு டி டிவைடட் பை மைனஸ் எஸ்ன்னு எழுதிக்கிறோம். பிகாஸ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நான் எடுத்து மைனஸ் எஸ்ல எழுதிக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த வேல்யூவை இன்டகிரேட் பண்ணணும். இது வந்துட்டு அந்த ஒரு ட்ரிக்கு, ஒரு சின்ன ட்ரிக். எக்ஸ்போனன்ஷியல் எங்கே வருதோ அங்கே மட்டும்தான் அந்த ட்ரிக் யூஸ் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் யூவி ரூல் ஃபைன் பண்ணியே ஆகணும். யூவி ரூல் தெரியும் நினைக்கிறேன், யூ இன்டகிரல் வி மைனஸ் யூ டேஷ் இன்டகிரல் v1. ஓகேவா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு யூவி ரூல். பட் நான் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சின்ன ட்ரிக் இது. இதே மாதிரி தான் ஃபர்தராக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப் டு 0 வர்ற வரைய. ஓகே, தென் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எழுதியிருக்கேன். இந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை நான் அப்ளை பண்ணால் எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் இப்படி வரும். தென் இப்போ இந்த வேல்யூவும் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ண இந்த ஒரு வேல்யூவையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். இந்த இன்டகிரேஷனில் நான் அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை எடுத்து நான் அப்ளை பண்ணால் எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் இதுதான். ஓகேவா, எல்லாமே எல்சிஎம் தான். நான் கொடுத்துருக்க ஆன்சர் ரொம்ப கரெக்டு தான். ஸோ நீங்களே சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். சின்னதாக நான் சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ -2s இருக்கா, இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். -2 into -3s divided by s மைனஸ், அதாவது +2sன்னு சொல்லி வந்துடும். ஓகேவா, மைனஸ் மல்டிப்ளை ஆகி தென் ஃபர்தராக ப்ளஸ்ன்னு சொல்லி வரும். இங்கே மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். ஓகேவா, தென் இது 3 எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் எஸ் 3s divided by மைனஸ் எஸ் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் 3s divided by s ஸ்கொயர். ஓகேவா, தென் இப்போ இதுவும் சம்வாட் ஆப்ரேஷனுக்கு உள்ளாகி எப்படி ஆன்சர் வரும் பாருங்க. எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் 3s டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எஸ். ஓகேவா, ப்ளஸ் எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் 3s டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த 2/s நீங்கள் அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் டோட்டலாக டிவைட் பை எஸ் ஸ்கொயர்னு வரும். எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் 3s ப்ளஸ் எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் 3sன்னு சொல்லிட்டு வருமா. இந்த இடத்துல மட்டும் எஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். பிகாஸ் இங்கே ஒரே ஒரு எஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே இந்த இடத்துல மட்டும் எஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கே எஸ்ன்னு இருக்கும். இதோட ஃபைனல் வேல்யூ தான் 2/s ப்ளஸ் இந்த எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் 3s காமன் எடுத்து எழுதிருக்கோம். s + 1 டிவைட் பை s ஸ்கொயர். ஓகேவா, ஓகே.